ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு 10 மினிட்ஸ்ல பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், பெப்பர் தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் கட் பண்ணது, பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி, 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி இலை. இது வந்து அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீக்கிரமாக செய்யணும், உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இது மட்டும் வச்சே செஞ்சுக்கலாம். இது அடிஷ்னலாக உங்களுக்கு டைம் இருக்கு, அப்படி நல்ல டேஸ்ட் இன்னும் வேணும்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், 4 கிராம்பு போட்டிருக்கேன், பெப்பர் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம், சோம்பு, பட்டை, இதெல்லாம் வந்து நான் சேர்த்து இப்போ நான் இடிச்சிக்க போறேன். இடிச்சு கொண்டு வந்து இதில் ஆட் பண்ண போறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது பண்ணலாம், இல்லாட்டி இல்லை. இப்போ இது இடிச்சு கொண்டு வந்துட்டேன். வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சா தீஞ்சு போயிடும். நம்ம இடிச்சு வந்த அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அதோட டேஸ்ட், அந்த அரோமாலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சமைச்சிட்ட அப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதில் மஞ்சள்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள், பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் காரமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த நான் வீடியோ எடுத்தேன், அது வீடியோ டெலீட் ஆயிடுச்சு, அதனால வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சிக்கன்ல இருந்து தண்ணி அப்படியே வருது. அப்புறம் இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இப்போ 5 விசில் விட்டுக்கலாம். அஞ்சு விசில் வந்துச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே மல்லியில தூவிட்டு அப்படியே பரிமாறினா சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகுது இந்த பெப்பர் சிக்கனை. எங்கள் வீட்டு லிட்டில் யூனிகான் சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். Like பண்ணுங்க.